நாலு செவுத்துக்குள்ள நிம்மதி இல்லாம நம்ம குடும்பம் இப்படி செதறி கிடக்கே, ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியா நிக்கிறாங்களேன்னு உன் நெஞ்சு குமுறுற சத்தம் என் கருவறை வரைக்கும் கேக்குது தாயே. நாம மட்டும் என்ன பாவம் செஞ்சோம்? மத்தவங்க வீட்டை போல நம்ம வீட்லயும் ஒரு சிரிப்பு சத்தம் கேட்காதான்னு நீ தின சிந்தின கண்ணீர் என் பாதத்துல நெருப்பு துளியா வந்து விழுதுப்பா. ஒண்ணு தெரிஞ்சுக்கோ தாயே, ஒரு கூட்டுக்குள்ள இருக்கிற பறவைகள்லாம் திசை மாறி பறக்கலாம், ஆனா அந்த கூட்டை தாங்கி பிடிச்சிருக்கிற அந்த மரம் தான் நீயே கலங்கி போயிட்டா உன் வம்சத்தை யாரு காப்பாத்துவா? உன் வீட்டுக்குள்ள புகுந்த அந்த பொறாம பேயும் கலகம் பண்ணுற தீய சக்தியும் உன் மனசுல இருக்கிற அன்பு முன்னாடி மண்டியிட போற காலம் வந்துருச்சு. உன் வீட்டு வாசல்ல இருக்கிற அந்த சூளாயுதம் இனி சுழல ஆரம்பிக்கும். எவன் சதி பண்ணி உங்க ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பிரிக்க பார்த்தானோ, எவன் உங்க நிம்மதியை கெடுத்து வேடிக்கை பார்த்தானோ, அவனுங்க எல்லாம் உன் வீட்டு வாசல்ல வந்து தர்மம் கேட்டு நிக்கிற காலத்தை நான் உருவாக்குவேன். பிரிஞ்சவங்க எல்லாம் ஒண்ணு சேருவாங்க. கசப்பான வார்த்தை பேசினவங்க எல்லாம் இனி கனிவா பேசுவாங்க. உன் கண்ணீரை தொடச்சிட்டு நிமிர்ந்து நில்லு. உன் குடும்பத்தை ஒரு நந்தவனமா மாத்தி உன்னை அந்த வீட்டு மகாலட்சுமியா வாழ வைக்கிறது இந்த ஆத்தாவோட பொறுப்பு. நம்பிக்கையோட இரு. இது என் மாறாத சத்திய வாக்கு.